மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த வகுப்பில் சங்க காலத்தில் அகத்திணையில் சார்கின்ற இலக்கியங்கள் என்னென்ன பண்புகளை கொண்டிருக்கும் என்பது தொடர்பாக இறுதியாக ஆராய்ந்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், சங்க காலத்தில் 11 மேற்கணக்கு நூல்கள் காணப்பட்டது, 18 நூல்கள் காணப்பட்டது. அந்த இலக்கியங்களை 11 மேற்கணக்கு நூல்கள் என்று நாம் சிறப்பித்து கூறுகின்றோம். அவை மேலும் பல வகைப்பாட்டிற்கு உட்படுகின்றன. எவ்வாறாக அகம் புறம் என்று பிரிகின்றன, அவற்றின் செய்யுள் மரபின் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன, பொருள் மரபின் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த சங்ககால இலக்கியங்கள் அகத்திணை புறத்திணை என்ற வகையில் பிரிக்கப்படுகின்றன. அது தொடர்பான தெளிய விளக்கம் எமக்கு அவசியம். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை சங்ககால இலக்கியங்களின் அந்த பொருள் மரபு ரீதியான வகைப்பாட்டினை நாம் ஒருக்கா பார்ப்போம். இங்கே 8 தொகை 10 பாட்டு நூல்கள் என்று பிரிக்கப்படுகின்றது சங்ககால இலக்கியங்கள். ஆகவே நாம் இப்போது புறத்துணை சார்ந்த இலக்கியங்கள் என்ன என்ன என்கின்ற ஒரு விளக்கம் நமக்கு தேவை. ஏனென்று சொன்னால், நாம் இன்று பார்க்க போகின்ற கேள்வி புறத்துணை இலக்கியங்களின் சங்ககால இலக்கிய பண்புகள் அல்லது சங்க காலத்தில் புறத்துணை சார்ந்து வெளிப்படுகின்ற பண்புகள் அவற்றின் புறத்துணை இலக்கியங்கள் சார்ந்து எவ்வாறு வெளிப்படுகின்றது என்று பார்க்கின்ற போது, இப்போது நாம் சங்க காலத்தின் புறத்திணை இலக்கியங்கள் என்ன என்கின்ற ஒரு விளக்கத்தினை எடுத்துக்கொள்வோம். புறநானூறு, 10 பரிபாடலாகிய இலக்கியங்களும், இங்கே ஆற்றுப்படை என்று சொல்லப்படுகின்ற திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்கள் இங்கே எமக்கு புறத்திணை இலக்கியங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. நெடுநல்வாடியானது அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய நூலாக கொள்ளப்படுகிறதாகவே இதை நாம் அகத்தினுள்ளும் சேர்த்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது, புறத்தினுள்ளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே பிரிக்கின்ற போது நாம் இந்த நெடுநல்வாடி என்கின்ற இலக்கியத்தை அகமா புறமா என்கின்ற ஒரு சர்ச்சைக்குரிய நூலாக பார்க்கின்றோம். அது மட்டுமன்றி இந்த பரிபாடல் என்கின்ற இலக்கியம் அகமும் புறமும் விரவிய நூல்கள் என்கின்ற வகைப்பாட்டினுள் நாம் கடந்த வகுப்பில் நாம் நூல்களை வகைப்படுத்துகின்ற போது பார்த்திருந்தோம். ஆனால் இப்போது நாம் புறத்திணை என்று எடுத்துக்கொள்ளுகின்ற போது இந்த 8 தொகை நூல்களில் காணப்படுகின்ற பாகர வரிசையை சார்ந்த இந்த 3 இலக்கியங்கள், புறநானூறு, 10 பரிபாடலாகிய 3 இலக்கியங்களையும், இங்கே 10 பாட்டில் கூறப்பட்ட 5 ஆற்றுப்படை இலக்கியங்களையும் எடுத்துக்கொண்டு மதுரை காஞ்சியையும் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எதற்காக? புறத்திணை இலக்கியங்களாக நாம் இங்கு எடுத்துக்கொள்ளுவோம். ஆகவே இப்போது நாம் அவதானிக்க போகின்ற கேள்வி புறத்திணை இலக்கியங்களில் காணப்படுகின்ற சங்ககால இலக்கிய பண்புகள். நாம் இப்போது படித்து கொண்டிருக்கின்ற பகுதி சங்ககாலம். அங்கு காணப்படுகின்ற இலக்கியங்கள் அகம்புறம் என்று பிரிக்கப்படுகின்றது. அவற்றில் அகம் சார்ந்த இலக்கியங்களில் எவ்வாறாக சங்ககால இலக்கிய பண்புகள் வெளிப்படுகின்றது என்று பார்த்தோம். இப்போது புறத்திணை இலக்கியங்களில் எவ்வாறாக சங்ககால இலக்கிய பண்புகள் வெளிப்படுகின்றது, சங்க இலக்கிய பண்புகள் வெளிப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலில் புறத்திணை நூல்கள் என்ன என்று பார்ப்போம். பதிற்றுப்பத்து, பரிபாடல், புறநானூறு இவற்றோடு 5 ஆற்றுப்படை இலக்கியங்களை சேர்த்துக் கொள்ளுவோம். பொருணராற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, இந்த பாகர வரிசையில் வருகின்ற 3 இலக்கியங்களோடு சேர்ந்து ஆற்றுப்படை இலக்கியங்கள் 5ஐ சேர்த்து கொண்டோம். இவற்றோடு மதுரை காஞ்சி என்கின்ற இலக்கியத்தையும் நாம் சேர்த்துக் கொள்வோம். ஆகவே இங்கு இந்த இவ்வளவு இலக்கியங்களும் எமது புறத்திணை இலக்கியங்களாக நாம் இங்கு அவதானிக்கின்றோம். ஆகவே இந்த இலக்கியங்களை வைத்துக்கொண்டு நாம் எவ்வாறாக சங்க காலத்து புறத்திணை பண்புகளை அறிந்து கொள்ளுகின்றோம் என்பதுதான் இங்கு எழுப்பப்பட்ட வினா.
ஆகவே எமக்கு இந்த சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற புறத்திணை நூல்கள் எவை என்பது பற்றிய விளக்கம் எமக்கு கடந்த வகுப்பிலேயே கிடைத்துவிட்டது. இதை வைத்துக்கொண்டு இப்போது புறத்திணை சார்ந்த பண்புகள் பற்றி ஆராய்வோம். சங்க காலத்து புறத்திணை இலக்கியங்களில் காணப்படுகின்ற புறத்திணை பண்புகள் எவை என்று பார்க்கின்ற போது முதலில் புறத்திணை நூல்கள், புறத்திணை என்றால் என்ன என்பது தொடர்பான விளக்கம் நமக்கு அவசியம். ஆகவே இந்த புறத்திணை இலக்கியங்களை நாம் எவ்வாறாக வகைப்படுத்திக் கொள்ளுகின்றோம்? அகத்திணை சாராத அனைத்து நூல்களும் புறத்திணையின் வழி சேர்ந்தவைதான். ஆகவே அகம் என்று சொல்லப்படுவது காதல் சாராத இலக்கியங்கள் அனைத்தும் புறத்தின் வயப்பட்டவை. அது மட்டுமன்றி ஒரு சங்க காலத்து அகத்திணை இலக்கியங்களில பெயர் சுட்டி பாடப்பட்டால் அந்த காதல் பாடல் கூட இங்கு புறத்திணையின் வயப்பட்டதாக அமைந்து கொள்ளும். ஏனென்று சொன்னால் சங்க காலத்து அகத்திணை இலக்கியங்களில் காணப்படுகின்ற ஒரு பிரதான பண்பாக பெயர் சுட்டி பாடாத பண்பு. அவ்வாறாக காதலை பேசுகின்ற ஒரு பாடலில் ஒரு தலைவியினுடையதோ தலைவனுடையதோ ஒரு பேர் சுட்டப்பட்டு விட்டால் அந்த இலக்கியத்தை அகமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனை காதலாக இருந்தாலும் சரி அது புறத்தின் வயப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவேதான் இங்கு நெடுநல்வாடை என்கின்ற இலக்கியத்தில் காதல் சார்ந்த விடயங்கள் அதிகளவில் பேசப்படுகின்றது, வீரம் சார்ந்த விடயம் கொஞ்சம் பேசப்பட்டிருக்கின்றது. எனினும் அந்த இலக்கியத்தை எவ்வாறாக புறத்தினுள் கொடுப்பது அல்லது அகத்தினில் தான் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பான ஒரு கேள்வி எழுகின்றது. ஆகவேதான் அதனை அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய ஒரு இலக்கியமாக இன்று வரை அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒரு நிலையில் வைத்து அந்த இலக்கியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதற்கென்று ஒரு வகைப்பாடும் கொடுத்து பார்க்கின்றோம். அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய ஒரு இலக்கியமாக நெடுநல்வாடியை பார்க்கின்றோம். இப்போது புறத்திணை நூல்கள், புறத்திணை என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆகவே முதலாவது விடயம் அகம் சாராத இலக்கியங்கள் யாவும் புறத்தின் வயப்பட்டவை. ஆகவே புறத்திணை இலக்கியங்களில் ஓர் சங்ககால புறத்திணை பண்பாக நாம் அவதானிக்கக்கூடிய விடயம் அகத்திணை சாராத அம்சம். இரண்டாவது, இந்த புறத்திணை இலக்கியங்கள் புறம் என்று எதையெல்லாம் சொல்லுகின்றோம்? ஒரு தலைவனுடைய வீரம், கொடை, நாட்டு நகர சிறப்பு போன்றவற்றை நாம் இங்கு கூறுவோம். அவனுடைய விளையாட்டு சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், செல்வம், நிலையாமை போன்ற கருத்துக்களை கூறுவதாக இருக்கலாம். அவை அனைத்துமே இங்கு எங்கு கொண்டு வரப்படுகின்றது? புறத்திணையை சார்ந்த இலக்கியங்களாகத்தான் கொண்டு வரப்படுகின்றது. ஆகவே ஒரு தலைவனுடைய வீரம், வீரம், கொடை மற்றும் நிலையாமை கருத்துக்களை கூறுகின்ற ஓர் இலக்கியமாக இந்த புறத்திணை சார் இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி ஒரு புலவனுக்கும் ஒரு மன்னனுக்கும் இடையிலான தொடர்பினை கூறுகின்ற விடயங்களாகவும் இந்த புறத்திணை இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அந்த கால சங்க காலத்து புலவர்கள் ஒரு செல்வ நிலையில் வறுமையுற்றவர்களாக காணப்பட்டார்கள். இந்நிலையில் அந்த புலவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மன்னர்களை நாடுகிறார்கள். அவர்களிடமிருந்து அவர்களை புகழ்ந்து பேசி, ஆகவே இங்கு பார்க்கலாம், அவர்களுடைய வீரம், கொடை, நிலையாமை சிறப்புகள் எல்லாத்தையும் கூறி அவர்களை புகழ்ந்து பேசி அவர்களிடமிருந்து செல்வங்களை பெற்று சென்றார்கள். இது ஒரு புலவனின் வறுமை நிலையினை கூறுகின்ற பண்பு கொண்டவையாக காணப்படுகின்றன. புலவனின் வறுமையை பேசுகின்ற பண்பினை இந்த புறத்திணை இலக்கியங்கள் கொண்டிருந்தன. அது மட்டுமன்றி இந்த புலவனுக்கும் மன்னனுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருந்திருக்கும், அவர்களுக்கு இடையில் காணப்பட்ட அந்த நட்புறவினை பேசுகின்ற பண்பினை இந்த புறத்திணை இலக்கியங்கள் கொண்டிருந்தன. நான்காவது விடயமாக மன்னனுக்கும் புலவனுக்கும் இடையில் காணப்பட்ட
நட்பு. இந்த நட்புறவினை பேசுகின்ற பண்பினையும் புறத்திணை சார் இலக்கியங்கள் கொண்டிருந்தன. இது சங்க காலத்தில் காணப்பட்ட புறத்திணை பண்புகளில் ஒன்றாக நாம் அவதானிக்கின்றோம். அது மட்டுமன்றி இந்த புறத்திணை இலக்கியங்கள் அனைத்தும் ஒரு கூற்றுப்பாடல் ஒரு பாத்திர கூற்று பண்புகளை கொண்டிருப்பதனை அவதானிக்க முடியும். அது மட்டுமன்றி இந்த கால இலக்கியங்கள் அனைத்தும் ஒரு வேறு மொழியினை சாராத ஒன்றாக காணப்படும். பிறமொழி கலப்பு குறைவாகவே காணப்படும். பிறமொழி கலப்பு குறைவாகவும் குறைவு அதாவது மிகவும் குறைவு. பிறமொழி கலப்பானது மிக மிக அரிதாகவே இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் நுண்ணியதாக எங்கோ ஒரு மூலையில் அவதானிக்கக்கூடிய ஒரு ஒன்றாகத்தான் இங்கு பிறமொழி கலப்பானது காணப்பட்டது. இங்கே தூய செந்தமிழ் நடை பயன்படுத்தப்பட்டது. தூய செந்தமிழ் நடையானது இங்கு பின்பற்றப்பட்டிருப்பதனை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி ஆசிரியப்பா அதாவது அகவல் பாவினை பயன்படுத்துகின்ற பக்குவத்தினையும் நாம் இங்கு அவதானிக்க கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி இங்கே புறத்திணை சார்ந்து நாம் அவதானிக்க கூடிய விடயங்களாக புறத்திணை சார்ந்த ஒழுக்கங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. அது ஒரு பிரதான பண்பாக காணப்படுகின்றது. சங்க காலத்து பண்பினை விளக்குகின்ற அதாவது சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட புறத்திணை சார்ந்த பண்பினை வெளிப்படுத்துகின்ற ஒரு கட்டமாக இந்த 5 நிலங்களுக்கு உரிய புறத்திணை ஒழுக்கங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி பார்க்கின்ற போது வெட்சி வஞ்சி உளிஞை ஆகவே சங்க காலத்தில் புறத்திணை சார்ந்த பண்புகளை வெளிப்படுத்துகின்றன அவற்றின் புறத்திணை நூல்கள். அது எவ்வாறாக வெளிப்படுத்துகின்றது? சங்க காலத்தில் காணப்பட்ட 5 நிலங்கள், அந்த 5 நிலங்களிலும் 5 விதமான பூக்களை வைத்துக் கொண்டு புறத்திணை ஒழுக்கங்கள் இவை என்று கூறப்படுகின்றது. ஆகவே வெட்சி வஞ்சி உளிஞை தும்பை வாகை ஆகிய 5 புறத்திணை ஒழுக்கங்கள் பற்றி பிரதானமாக பேசப்படுகின்றது. அது மட்டுமன்றி அதற்கு மேலதிகமாக 2 விடயங்கள் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. அவையாக காஞ்சி துணை பாடான் துணை ஆகிய அம்சங்கள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. காஞ்சி திணை பாடான் திணை ஆகிய அம்சங்கள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. காஞ்சி திணை என்றால் உங்களுக்கு தெரியும், ஆண்பால் காஞ்சி பெண்பால் காஞ்சி. ஆண்பால் காஞ்சி என்பது ஆணினுடைய கடமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக காணப்படும். போரிலே விழுப்புண்ணுற்றவன் தான் தொடர்ந்தும் வாழ விரும்பாமல் அங்கேயே உயிர் மாய்த்து கொள்வது, அல்லது தனது சக வீரனானவன் போர்க்களத்திலே விழுப்புண்ணுற்றிருக்கின்ற போது அவனுடைய உடலினை கழுகு நரி போன்ற விலங்குகள் அண்டாத வண்ணம் அவற்றினை பாதுகாப்பது, அவனுக்கு போர்க்களம் சார்ந்து என்னெல்லாம் கடமைகள் இருக்க வேண்டுமோ அதனை வலியுறுத்துவது. பெண்பால் காஞ்சி என்பது தனது கணவன் சார்ந்து மனைவிக்கு என்னவெல்லாம் கடமை இருக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துவது. அதுபோல் பாடான் திணை என்பது ஒரு தலைவனுடைய ஒழுக்கலாறுகள் பற்றி பேசப்படுவது, பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய ஒழுக்கலாறுகள் பற்றி பேசுவதுதான் இந்த பாடான் திணை என்று சொல்லப்படுகிறது. இங்குதான் நிலையாமை கருத்துக்களையும் அதிகளவில் நாம் காணக்கூடியதாக உள்ளது. ஆகவே சங்க காலத்தில் காணப்படுகின்ற புறத்திணை பண்புகளாக நாம் அவதானிக்க கூடியவை அகம் சாராத இலக்கியங்கள். நாம் அகம் என்றால் என்னவென கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். அந்த அகம்சார் இலக்கியங்களில் எவ்வாறாக அகத்திணை பண்புகள் வெளிப்படுத்தப்படுகின்றது என்று பார்த்திருந்தோம். அந்த அகம்சார் இலக்கியங்களாக எவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பார்த்திருந்தோம்.
இவ்வாறாக அகத்தின் வயப்படாத ஏனைய அனைத்து இலக்கியங்களும் புறத்திணை சார்ந்தன என்று இப்போது பார்க்கின்றோம், புறத்திணை இலக்கியங்கள் என்ற வகையில். ஆகவே புறத்திணை நூல்களின் பண்புகள் என்ற வகையில் நாம் அகம் சாராத இலக்கியங்கள் யாவும் புறம்பயப்பட்டவை என்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமன்றி இந்த புறம் என்றாலே வீரம், கொடை மற்றும் நிலையாமை, செல்வம் போன்ற கருத்துக்களை கூறுவதாக இருக்கும். ஆகவே இங்கு காதல் தவிர்ந்த விடயங்கள் என்னவெல்லாமோ அவை அனைத்தும் இதற்குள் தான் வரும், விளையாட்டு, வீரம் எதுவாக இருந்தாலும். அது மட்டுமன்றி இங்கு நாம் பிரதானமாக அவதானிக்கக்கூடியது புறத்திணை ஒழுக்கங்கள் என்னவென்று 5 பிரதானமான நிலங்கள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல், நெய்தல், பாலை, இவ்வாறாக 5 நிலங்களுக்கும் இந்த 5 புறத்திணை ஒழுக்கங்கள் பேசப்படுகின்றது. ஆகவே புறத்திணை ஒழுக்கங்கள் 5 இந்த புறத்திணை பண்புகளாக ஏற்றுக்கொள்ளப்படும். அது மட்டுமன்றி இவற்றுக்கு மேலதிகமாக 2 ஒழுக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது: காஞ்சி திணை, பாடான் திணை ஆகிய ஒழுக்கங்கள். மேலும் புலவனின் வறுமை அல்லது அவல நிலையை பேசுகின்ற பண்பு இங்கு பேணப்படுகின்றது. இந்த சங்க காலத்து புறத்திணை இலக்கியங்களில் கூடிய அளவில் புலவன் என்ன செய்வான்? தன்னுடைய இயலாமை, தன்னுடைய அவல நிலை, தன்னுடைய வறுமை நிலை ஆகியவற்றை தலைவனை புகழ்ந்து பேசி பாடுகின்ற போது தன்னுடைய நிலையையும் எடுத்து கூறுவான். ஆகவே இங்கு புலவனின் வறுமை மற்றும் அவலம் ஆகியன பிரதானமாக பேசப்பட்டது. அது மட்டுமன்றி ஒரு மன்னனுக்கும் புலவனுக்கும் இடையில் நட்புறவு அதிக அளவில் இருந்தது. அதற்கு உதாரணமாக நாம் கூறக்கூடியவை கபிலருக்கும் பாரிக்கும் காணப்பட்ட நட்புறவு, ஔவையாருக்கும் அதியமானுக்கும் இடையில் பேணப்பட்ட நட்புறவு, மற்றும் குடவாயில் கீர்த்தனார் மற்றும் ஒள்ளையூர் சாத்தன் ஆகியோருக்கிடையில் பேணப்பட்ட நட்புறவு ஆகியன இங்கு மன்னனுக்கும் புலவனுக்கும் இடையில் எத்தகைய நட்புறவு பேணப்பட்டது என்பதனை விளக்குகின்ற ஒரு உதாரணமாக காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி இந்த மொழி நடை எவ்வாறாக அமைந்திருக்கின்றது என்று நாம் பார்க்கின்ற போதோ இங்கே தூய செந்தமிழ் நடை பேணப்பட்டது. ஏனெனில் தமிழின் ஆரம்பகட்ட எழுச்சி காலம் இதுவாக காணப்பட்டதால் தம்மிடம் உள்ள தமிழ் மொழியை வைத்துக்கொண்டு பிறமொழிகள் சாராத வண்ணம் தூய செந்தமிழிலேயே இலக்கியங்களை படைத்தார்கள். இடையிடையில் மிகவும் அரிதாகவே வேறு மொழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனை நாம் மிக நுண்ணிய அளவிலேயே அங்கு அவதானிக்க கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி ஆசிரியப்பா செய்யுள் நடை எவ்வாறாக பேணப்பட்டது என்று பார்க்கின்ற போது இந்த ஆசிரியப்பாவானது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமன்றி இந்த கூற்றுக்கள் எவ்வாறு பாத்திர கூற்று பண்பினை கொண்டிருக்கின்றன என்று கூறியிருந்தேன். பாத்திர கூற்றுக்கள் எவ்வாறு பாத்திர கூற்று என்று சொல்லப்படுவது இந்த பாடலானது எவரால் பாடப்பட்டது? ஒரு செவிலியாக இருக்கலாம், நற்றாயாக இருக்கலாம், அல்லது ஒரு தலைவியாக இருக்கலாம், தலைவனாக இருக்கலாம், அல்லது தோழியாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம். ஆரால் பாடப்படுகின்றதோ அவரை அந்த பாத்திரத்தின் அந்த கூற்றுக்குரிய பாத்திரமாக விளங்குவார். ஆகவே இங்கு ஒரு தனிநிலை செய்யுளாகத்தான் காணப்பட்டிருக்கும். ஒரு தலைவி கூறினால் அதற்கு பதிலளிக்கின்ற தோழியின் கூற்றாகவே ஒரு பாடல் அமைந்திருக்கும். ஆகவே ஒருவருடைய கூற்றாக அமைந்திருக்கும். ஆகவே தனிநிலை பண்பு கொண்ட தனிநிலை கூற்றாக இந்த சங்க காலத்து புறத்திணை இலக்கியங்கள் அமைந்திருக்கும். புறத்திணை மட்டுமன்றி அகத்திற்கும் கூட தனிநிலை செய்யுள்களாக அமைந்திருக்கின்ற பண்பினை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமன்றி இந்த கால இலக்கியங்களின் பிரதான பண்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல பெயர் சுட்டும் பண்பு. இங்கு கூறப்பட்ட அனைத்து பண்புகளுமே புறத்திணை இலக்கியங்களின் வயப்பட்ட பிரதானமான அம்சங்களாக காணப்படுகின்றன. இங்கே பெயர் சுட்டுதல், அதாவது அகத்திணை இலக்கியங்கள் அனைத்துமே பெயர் சுட்டாத பண்பினை கொண்டவை. அவை ஒருவேளை பெயர் சுட்டி பாடப்பட்டு விட்டால் அவை புறத்தின் வயப்பட்டவை என்று சொல்லப்படுகின்றது. அதுபோல் புறத்திற்கென ஓர் அம்சம் காணப்படுகின்றது, அதற்கென ஒரு வரைவிலக்கணம் உள்ளது.
பெயர் சுட்டும் பண்புகள் புறத்திணையில் அமையும். எந்த ஒரு பாடலிலாவது எந்த ஒரு செய்யுளிலாவது ஒருவருடைய பெயர் சுட்டப்பட்டு விட்டால் அது புறத்தின் வயப்பட்டன என்பது ஏற்கனவே நாம் அவதானித்திருந்தோம். அந்த வகையில் சங்க காலத்து புறத்திணை இலக்கியங்களின் பண்புகளில் ஒன்றாக இந்த பெயர் சுட்டும் பண்பு காணப்படுகின்றது. ஆகவேதான் இந்த வரைவிலக்கணத்தை அடிப்படையாக கொண்டுதான் நெடுநல்வாடை என்கின்ற இலக்கியத்தை நாம் அவதானித்திருந்தோம். அது அகமா புறமாய் பாண்டியனை அங்கு சுட்டப்பட்டு பாடப்படுகின்றது. ஆகவே அந்த இலக்கியம் அகம் சாராது புறம்தான். அங்கு காதல் அதிகளவில் பேசப்பட்டாலும் கூட அது பெயர் சுட்டி பாடப்படுகின்றது, ஒருவரை குறித்து நிற்கின்றது. ஆகவே அது புறம்தான் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இவ்வாறாக இருபுறத்திலும் சர்ச்சைகள் எழுவதால் தான் அதனை நாம் அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய நூலாகவே நாம் பார்த்து வருகின்றோம். ஆகவே சங்ககாலத்து புறத்திணை இலக்கியங்களின் பண்புகளாக நாம் இங்கு 11 விடயங்களை அவதானித்திருக்கின்றோம். ஆகவே மீண்டும் முறை மீட்டி பார்ப்போம். அகம் சாராத இலக்கியங்கள் யாவும் புறத்தின் வயப்பட்டவை. வீரம், கொடை, நிலையாமை, விளையாட்டு போன்ற கருத்துக்களை சொல்பவை புறத்திணை நூல்கள். மற்றும் புலவனின் வறுமை, அவலம் என்பவற்றை பேசுபவை. மன்னன் புலவனுக்கு இடையிலான நட்புறவை பேசுபவை. பிறமொழி கிளப்பு குறைவாகவும் மிகவும் குறைவாகவும் தூய செந்தமிழ் நடை அதிகளவில் பேணப்பட்ட ஓர் அம்சமாகவும் இந்த புறத்திணை இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி ஆசிரியப்பா அதிகளவில் பயன்படுத்தப்பட்டது. வெட்சி, வஞ்சி, ஒளிஞ்சை, தும்பை, வாகி ஆகிய புறத்திணை ஒழுக்கங்கள் பேசப்பட்டது. காஞ்சி திணை, பாடான் திணை ஆகிய மேலதிகமான 2 ஒழுக்கங்கள் பேசப்பட்டது. பாத்திர கூற்றாக தனிநிலை செய்யுளாக அமைந்துள்ளது. பெயர் சுட்டும் பண்பு கொண்டிருக்கும். ஆகவே இப்போது புறத்திணை நூல்களின் பண்புகள் என்ன என்பது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும். இப்போது புறத்திணை சார்ந்த இலக்கியங்களின் பண்புகளை நாம் அவதானித்திருந்தோம். அதனை தொடர்ந்து இங்கு காணப்படுகின்ற நெடுநல்வாடை என்கின்ற இலக்கியம் மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய இலக்கியமாக நாம் பார்த்திருந்தோம். அது ஏன் சர்ச்சைக்குரியதாக காணப்படுகின்றது? அது உண்மையில் அகம்தான் என்று சொல்வதற்கான காரணம் என்ன, அல்லது புறம்தான் என்று ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள், அதற்குரிய காரணம் என்ன என்கின்ற கேள்விகள் கேட்கப்படுகின்ற போது அதற்கான பதில்கள் எவ்வாறாக அளிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இப்போது பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நெடுநல்வாடை என்கின்ற இலக்கியம் சங்க காலத்தில் காணப்படுகின்ற 11 மேற்கணக்கு நூல்களில் தொகை இலக்கியங்களாக பிரிக்கப்படுகின்ற போது 8 தொகை 10 பாட்டாக பிரிக்கப்படுகின்றது. அவற்றில் 10 பாட்டு இலக்கியங்களில் 10 இலக்கியங்கள் உள்வாங்கப்படுகின்றன. அதில் ஒன்றாகத்தான் இந்த நெடுநல்வாடை என்கின்ற இலக்கியம் காணப்படுகின்றது. இங்கே இந்த நெடுநல்வாடையில் காணப்படுகின்ற விடயம், அங்கு காணப்படுகின்ற ஒரு பாடல் இங்கு நமக்கு சர்ச்சையை ஏற்படுத்துகின்றது. என்னவென்று சொன்னால், பாண்டிய மன்னன் தனது மனைவியுடன் சந்தோஷமாக இருக்கின்றான், அதாவது அரண்மனையில் இருக்கின்றான். இந்த நேரத்தில் வாடை காற்றானது இந்நிலையில் தலைவனுடைய அதாவது பாண்டியனுடைய வீரர்கள் போர்க்களம் சென்று விட்டார்கள். அங்கே வீரர்கள் விழுப்புண்ணுற்றார்கள் என்ற செய்தியானது மன்னன் காதிற்கு கிடைக்கின்றது. இந்நிலையில் தலைவியை விட்டு, அதாவது ராணியை விட்டு தலைவன், அதாவது பாண்டிய மன்னன் விலக வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அவன் இந்நிலையில் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், வீரர்களை நாடி போர்க்களம் புகுகின்றான். இந்நிலையில் வாடை காற்றானது வீசுகின்றது என்பது இங்கு அகம் சார்ந்த ஓர் உணர்வினை எடுத்துரைக்கின்றதாக காணப்படுகின்றது. இங்கே வீசுகின்ற வாடை காற்றானது தலைவியினிடத்தில் அகம் சார்ந்த ஓர் உணர்வினை ஏற்படுத்துகின்றது, காதல் உணர்வினை மேம்பாடடைய செய்கின்றது. இந்நிலையில் கூட தலைவன் தன்னுடைய வீரர்கள் விழுப்புண்ணுற்றார்கள் என்ற செய்தியை கேட்டதும் போர்க்களம் புகின்றான். இந்நிலையில் தலைவியருடைய மனதில் காணப்படுகின்ற அந்த நிலைமை, தலைவனை பிரிந்து விட்டோமே, தலைவன் என்னை விட்டு பிரிந்து
அங்கே வீரர்களை காண செல்லுகின்றான். இங்கே தலைவனுடைய சிறப்பும் பேசப்படுகின்றது, தலைவியினுடைய ஏக்க நிலையும் பேசப்படுகின்றது. அதிகளவில் தலைவியினுடைய ஏக்க நிலை பேசப்படுகின்றது இந்த பாடலில். இருந்தாலும் கூட நாம் அகத்திலே அவதானித்த ஓர் விடயம், அகம் சார்ந்த இலக்கியங்கள் எவ்வாறாக அமைய வேண்டும் என நாம் பார்க்கின்ற போது அங்கே காதல், மீண்டும் ஒரு முறை பார்ப்போம், அகம் சார்ந்த இலக்கியம் பெயர் சுட்டாத பண்பினை கொண்டிருக்கும். ஆனால் அங்கே ஒருவனை குறித்து அந்த பாடலானது காதல் சார்ந்த பாடலாக இருந்தாலும் கூட ஒருவரை குறித்து நின்றால் அது புறத்தின் வயப்பட்டது. இங்கே தலைவன் பாண்டியனை குறிப்பதற்கு வேப்பமிலையினை சூடியவன் என்கின்ற பெயர் சுட்டப்படுகின்றது. ஆகவே இங்கு பாண்டியன் என்று விளக்கமாக பேசப்படவில்லை, பாண்டியன் தான் என்று சொல்லப்படவில்லை. ஆனாலும் வேப்பம் இலையினை தலையிலே சூடியவர்கள் பாண்டிய மன்னர்கள் என்பது நமக்கு தெரியும். ஆகவே இங்கு எந்த ஒரு சந்தேகமும் இன்றி தெளிவாகலாம், இது பாண்டியன் தான் என்று. ஆகவே அது ஓர் பெயர் சுட்டப்பட்டு விட்டது, ஆகவே அது புறத்தின் வயப்பட்டது என்று ஒரு சாரார் சொல்லுவார்கள். இன்னொரு சாரார் சொல்லுகின்றார்கள், அது வேப்பமிலையை தான் சொல்லப்பட்டிருக்கின்றதே தவிர அந்த பாண்டியன் என்று பெயர் சொல்லப்படவில்லை. ஆகவே இது ஒரு காதல் பாடலாகவே நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே நெடுநல் வாடியானது அகமா புறமா என்ற சர்ச்சை எழுவதற்குரிய காரணமாக அமைவது இந்த வேப்பமிலைதான். வேப்பமிலையை சூடியவன் என்று தான் சொல்லப்படுகின்றது என்ற இடத்திலே இதற்கான சர்ச்சை ஆரம்பிக்கின்றது. ஆகவே இப்போது அகம்தான் என்று சொல்லுவதற்கான காரணம், நெடுநல்வாடியானது அகம்சார் இலக்கியம் என்பதனை ஆராய்க்கு என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. இதற்கு உங்களுடைய பதிலானது எவ்வாறாக அமைய வேண்டுமாயின், நெடுநல்வாடை என்கின்ற இலக்கியமானது ஒரு தலைவன் பாண்டியனும் அவனுடைய மனைவியும் கூடியிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வாடை காற்றானது அவர்களுக்கு இன்பம் அளிக்கின்றது. இந்நிலையில் வீரர்கள் போர்க்களத்திலே விழுப்புண்ணுற்றார்கள் என்ற செய்தியை கேட்டு பாண்டிய மன்னன் போர்க்களம் செல்கின்றான். இங்கே பாண்டிய மன்னனினை சிறப்பாக அவனை குறிப்பதற்காக வேப்பமிலையினை தலையில் சூடியவன், வேப்பம் பூவினை தலையில் சூடியவன் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இங்கு அவனுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே வேப்பம் இலை என்றுதான் சொல்லப்படுகின்றது. அங்கே காதல் தான் அதிகளவில் பேசப்படுகின்றது. ஆகவே காதல் சார்ந்து பேசப்படுவதால் இது உண்மையில் அகம்சார் இலக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இது அகம்சார் இலக்கியம் நெடுநல்வாடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாராரின் கருத்தாக இது அமைகின்றது. ஆகவே வினா எழுப்பப்படுகின்றது, நெடுநல்வாடையானது அகம்சார் இலக்கியம் என்பதனை ஆராய்க. இந்நிலையில் இதற்கான பதில் எம்மிடமிருந்து அது எவ்வாறாக நெடுநல்வாடை என்பதனை ஆதாரப்படுத்த முடியும் என்பதே எம்முடைய பதிலாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த விடயத்தை நாம் சொல்லுவோம். நெடுநல்வாடையில் வேப்பம் பூவானது, வேப்பமிலையானது தலைவன் பாண்டிய மன்னனை சுட்டினாலும் கூட அவனுடைய பெயர் அங்கு பேசப்படவில்லை. ஆகவே இது அகம்சார் இலக்கியம் தான். இன்னொரு விடயம் இருக்கின்றது, அங்கு காதல் தான் அதிக அளவில் பேசப்படுகின்றது. ஆகவே அது அகம்சார் இலக்கியம் தான் என்று நான் சொல்ல முடியும். முதலாவது காரணம், வேப்பமிலையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, பெயர் சுட்டப்படவில்லை. இரண்டாவது விடயம், அங்கே தலைவியினுடைய காதல் உணர்வானது அதிகம் பேசப்படுகின்றது. ஆகவே அது ஒரு அகம்சார் இலக்கியம். ஆகவே இவ்விரு விடயங்களும் நெடுநல்வாடை அகம்சார் இலக்கியம் தான் என்பதனை உறுதிப்படுத்துகின்ற, ஆதாரப்படுத்துகின்ற ஒரு விடயங்களாக காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி புறம்சார் இலக்கியம் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், பெயர் சுட்டி பாடும் பண்பு, ஒருவரை தெளிவாக நாம் அங்கு அறிய முடிகின்றது. ஆகவே இதே விடயம்தான் இங்கு மாறி வருகின்றது. அங்கே கூறப்படுகின்றது வேப்பமிலையை சூடியவன் என்று சொல்லப்படுகின்றதே தவிர
அந்த பாண்டிய மன்னன் என்பது சுட்டப்படவில்லை. ஆகவே அங்கு பெயர் சுட்டாததனால் அகம்சார் இலக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இங்கு புறம்சார் இலக்கியமாக எவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம் என இந்த கேள்வியினை சார்ந்து நாம் இப்போது ஆராய்கின்றோம். அதனை விட்டு விடுவோம். ஆகவே வேப்பமிலையினை சூடியவன் என்று சொல்லப்படுகின்றது. அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்களுக்குரிய ஒரு அடையாளம் தான் தலையில் வேப்பமிலையை சூடுவது. ஆகவே இங்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது அது ஒரு பாண்டிய மன்னன் தான் என்பது. ஆகவே இதே காரணம் இங்கு வரப்போகின்றது. வேப்பமிலையானது தெளிவாக நமக்கு பாண்டியன் என புலப்படுத்துகின்றது. பாண்டியன் என உணர்த்துதல். இரண்டாவது விடயமாக புறம்சார் இலக்கியம் என்பதற்கான ஒரு ஆதாரமாக இங்கு தலைவியின் காதல் உணர்வு பேசப்படுகின்றதா என்று அங்கே சொல்லப்படுகின்றது. ஆனால் இங்கே நாம் என்னத்தை சொல்வோம்? தலைவியினுடைய காதல் உணர்வு பேசப்பட்டாலும் கூட அங்கே ஒரு தலைவனை குறிப்பிட்டு பேசினால் அந்த காதல் பாக்கல் கூட புறத்திணை சார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பெயர் சுட்டினால் காதல் பாக்களும் காதல் பாக்களும் புறமே என்பது ஒரு திட்ட தெளிவான வரை விளக்கணமாகும். ஆகவே இன்று நாம் நெடுநல்வாடை என்கின்ற இலக்கியம் பற்றியும் அது எவ்வாறாக அகம் சார்ந்து ஆதாரப்படுத்தலாம், எவ்வாறாக புறம் சார்ந்து ஆதாரப்படுத்தலாம் என்பது பற்றியும் பார்த்திருந்தோம். அடுத்த வகுப்பில் ஆற்றுப்படை இலக்கியங்கள் பற்றியும் அவை பற்றிய தெளிவான விளக்கத்தினையும் நாம் அவதானிப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.